வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த புத்தம் புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் 2025. மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் கடகராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும், இந்த பெயர்ச்சி என்பது நமக்கு என்ன செய்யும் 12 ராசிகளுக்கு அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்ப ராசி. காலபுருஷனுடைய 11ஆம் வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி. அதாவது செவ்வாய் ராகு குரு பகவான் நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டுல. கும்பம் ஆன்மீகத்தின் உச்சம். கும்பம் சகிப்புத்தன்மையுடைய சாதனையாளன். கும்பம் நேர்மறையான எண்ணங்கள் பல சமயம் வந்தாலும் அதையும் பொறுத்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றி செல்வது கும்பம் ஏமாறுவதற்கென்றே பிறந்த ஒரு ராசி கும்பம். மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தனக்கு எதுவும் வேணான்னு நினைக்கிற ராசி கும்பம். டிட்டாச்மெண்ட், எனக்கு எதுவும் வேணான்னு விலகி போறதுடைய உச்சம் கும்பம். இந்த கும்ப ராசிக்கு தற்சமயம் 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு அக்டோபர் 18 முதல் அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். 5ல குரு இருக்கும்போது நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உண்மைதான். ஆனா அதை விட மெயினா குரு பகவானுடைய பார்வை என்ன, அதை பத்தி பேசணும். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கும், உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும், உங்களுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கும், அதாவது 10, 12, 2 இந்த வீடுகளை குரு பகவான் பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான், அதாவது ஒரு மனுஷனுக்கு கர்மஸ்தானம். 10ஆம் வீடுனா தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கும்போது தொழில்ல வியாபாரத்துல பெரிய அளவுல மாற்றங்கள் கும்பத்திற்கு நடக்கும். 7.5 சனியுடைய தாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சனி பகவானை மட்டும் வச்சுக்கோங்க. அது 7.5 சனி அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய தாக்கம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்கள பந்தாடிடுவார் சனி பகவான். எல்லா விதத்திலையும் ரொம்பலாம் வேணாம், லைட்டா டச் பண்ணாலே போறோம், நமக்கு அப்படியே உதிர்ந்துரும் பவுடர் மாதிரி. சனி பகவானுடைய இது அப்படின்னா தாக்கம் பணத்தை காலி பண்ணி, வருமானத்தை காலி பண்ணி, மன நிம்மதியை காலி பண்ணி, உறவை பிரிச்சு, ஆரோக்கியத்தை கம்ப்ளீட்டா இல்லாமத பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார். இன் நோ டைம்னா நினைச்சு பார்க்கறதுக்குள்ள. இதெல்லாம் கும்பராசினியர்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க. ஜென்ம சனியில, இப்ப பாத சனியில இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பல கும்பராசினியர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய இந்த குரு பயிற்சி. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டுல பார்க்கும்போது தொழில முதல்ல ஒரு ஸ்திரத்து வேலை போச்சு. பல பேருக்கு கும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேலை போச்சு. வியாபாரத்தை எப்ப மூடலாம் நினைக்கிறவங்க கும்பத்துல இருக்காங்க. அதெல்லாம் மாறி ஸ்திரத்தன்மையான ஒரு வேலை கிடைச்சு வியாபாரம் ஸ்திரத்தன்மை அடைஞ்சு பிளஸ் இருக்கோ இல்லையோ, செலவுக்கும் வரவுக்கும் சரியா இருந்தாலே போறோங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால சில பேர்கிட்ட இந்த தேவையில்லாத வார்த்தை வாங்குறது எப்பன்னா, இந்த அஷ்டம சனி 7.5 சனி காலகட்டத்துல தான் கண்டவெல்லாம் நம்மள பேசுவான். எறும்பு கூட யானையோட காதல போய் எட்டி பார்க்குமா, ஏதாவது கோளாறு பண்ண முடியுமான்னு. அந்த நேரம் 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டத்துல, அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குரு பயிற்சியினால குரு பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்ப்பதனால யார் யார்கிட்ட அவமானப்பட்டமோ அதெல்லாம் மாறும். அந்த அசிங்கப்பட்டதெல்லாம் மாறி நமக்கே சாதகமா மாறும். யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே நம்ம கிட்ட சரணாகதி அடைகிற அளவுக்கு குரு பகவான் செய்வார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்களோட 12ஆம் வீட்டுல விழுது. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், எனக்கு படிக்கணும், இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பையனையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு செட்டில் ஆகணும், பிஆர் வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், இதுதான் உங்களோட சமயம். இந்த சமயத்தை நீங்க விட்டுறக்கூடாது. வெளிநாட்டுல போய் நீங்க செட்டில் ஆகிறதுக்கு உண்டான முக்கிய நேரம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி வெளிநாட்டுல போய் நீங்க எல்லா விஷயமும் செய்யணும். அதே மாதிரி 12ங்கிறது தாம்பத்திய உறவு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யம், அதாவது அட்டாச்மெண்ட். இந்த பிசிக்கலா ஒன்னா இல்லாத கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி
எண்ணங்கள் ஒன்றா சேரணும் அப்படின்னா அங்க என்ன ஒரு பெரிய தடையா இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை தான் கணவனையும் சரி மனைவியும் சரி உடைச்சு தூரமா போய் உட்கார வைக்குது. இந்த நான் அப்படிங்கிறது குடும்பத்துல பண்ணவே முடியும். சாதாரணமா குடும்பம் இல்லாம தனியா இருந்தாலே பண்ண முடியாது. மனிதன் அடுத்தவரை சார்ந்து வாழக்கூடிய டிபெண்டன்ட் அனிமல். அவங்க அடுத்தவரை சாராது பணமோ பதவியோ பெரிய புகழோ அதிகாரமோ எது இருந்தாலும் வண்டி இழுத்து சம்பாதிச்சாலும் அடுத்தவரை சார்ந்து ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண்ணை சார்ந்து இருக்கணும். ஒரு பெண்ணும் ஆணை சார்ந்துதான் வாழ முடியும். இது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை தெரியாத கணவன் மனைவி பல பேர் நான் படிச்சிருக்கேன், சுயமா வேலை பார்க்கிறேன், என்னால சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தனியா இருந்தாங்கன்னா அது பெருமை அல்ல, அது மிகப்பெரிய சவால். உங்களோட வாழ்க்கையில நமக்கு வேண்டப்பட்டவங்க உண்மையா இருக்கும் போது நம்ம மனசுக்கு கசப்பா தான் அவங்க பேசுவாங்க. அவங்க இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கும்பத்திற்கு அந்த அருமை தெரியக்கூடிய நாட்கள் விரைவில் இல்லை. அந்த அருமையெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய அருமை மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாள் தான் இந்த குருவுடைய 12ஆம் இட பார்வை. குரு 12ஆம் இடத்தை பார்க்கும் போது கணவன் மனைவி பிரிந்தவர்கள்லாம் ஒன்னா சேரக்கூடிய காலமாக இந்த 45 நாள் மாறும். கேஸே கோர்ட்ல இருந்தாலும் அதை விட்டு வாபஸ் விட்ராவல் வாங்கக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்தபடியாக குரு பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில தனஸ்தானத்துல வாக்கு குடும்பஸ்தானத்துல போய் விழுது. சரிப்பா அடிச்சாண்டா ஜாக்பாட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணம் இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாருக்குமே அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு வச்சுப்போம். மனசுல எப்படி இருக்கும்? நாமளே சீஃப் மினிஸ்டர் மாதிரி ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு சிஎம்மாவே இருந்தா கூட கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அப்ப காசு அப்படிங்கிறது அக்கௌண்ட்ல இருந்து பணத்துடைய இன்னைக்கு தேதிக்கு த பவர் ஆஃப் மணி, அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. இந்த பணத்துக்கு இருக்கிற பலம் யாருக்கும் கிடையாது. அந்த பணம் உங்களுக்கு சேரும், அதெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுல சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் குடும்பத்துல எத்தனை பிரச்சனை வந்தது தெரியுமா? அத்தனைக்கு என்ன தெரியுமா காரணம்? பேசுறது தான். பேச வேண்டிய வார்த்தையை பேசாம இருக்கிறது குடும்ப பிரச்சனைக்கு முதல் காரணம். பேச வேண்டாத வார்த்தையை அதிகமா பேசுறது, அதுதான் ஃபர்ஸ்ட் டாப் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. இது ரெண்டுமே தப்பு எந்த இடத்துலையுமே. ஸோ என்ன வார்த்தையை பேசணுமோ எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு நிறுத்திட்டா பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்றதுக்கு தான் இந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்வை விழுது. அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 3 ஆக கும்பராசிக்கான பரிகாரம் குருமார்களை வணங்க வேண்டும். சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி, இந்த கோவிலுக்கு போக முடியலன்னா மனசார நினைச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு மானசீக குரு யாரோ அவரை நினைச்சு, அந்த தெய்வம் யாரோ அதை நினைச்சு வழிபட அத்தனை பிரச்சனையும் தீரும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.